யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சிகளோட சேர்ந்துக்கலாம். ஒரு காலம் வரும்போது இது வரைக்கும் காத்து தான் இருக்கணும். ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்ல என்ன தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் ஒரு மாஃபியா உருவாக்கிட்டு இருக்கு. நீங்களே சொன்னீங்க, நான் படம் எடுத்தாவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அது எப்போ மாறும்? எப்போ மாறும்னா 26ல் என் தம்பி எல்லாம் முடிவெடுத்தா மாறிடும். இந்த அதிகாரம் எல்லாத்தையும் அதான் செய்யுது. நீங்க சாராய ஆலையா அதுவே வச்சுக்குது, கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்குது, நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது. வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க, காலையில குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது, திரைப்படமா அதே தான் எடுக்கும், அதே தான் விநியோகம் பண்ணும். அது முட்டை கேட்டா அடிக்கும், கட்டக்கம்பு வச்சு அடிக்கும், அது மாதிரி நிலைமை இருக்கு. இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான். ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம்ங்கிறவுல அது அந்த காலம் இதுன்னு தெரியுது. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு. அது இந்த காலம்தான். அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது, மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது. அது விரைவில் இங்கே நடக்கும். அது 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 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது தொடரதில்லை. அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு, அதெல்லாம் தொடரதில்லை. அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை 60 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு, அரசே தான் கொடுத்துருக்கு. சாலை போட்டிருக்கு, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்திலே வெடிய வைக்கிற மாதிரி, இடிய போடுற மாதிரி ஆயிடும். அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து இது பண்ணணும். இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும். அப்படிதான் பண்ணணும். அதை போய் செய்கிறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது இப்போ பெரிய முதலாளி காசாக்குறான் மாதிரி நீங்கள் பெரிய முதலாளினா அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் காலி பண்ணப்படுதே. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? மக்களுக்கு பட்டா இல்லை, பணக்காரங்களுக்கு பட்டா இருக்குது. இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே. இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது. இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது, இப்போ வெளிப்படையாக தெரியுது. சென்னையில மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது. ஆனா திமுக ஆட்சி சென்னையில மொத்தம்னு சொல்லக்கூடாது தம்பி, சென்னையே ஒரு ஏரி நகரம். ஆனா இருங்க வேளச்சேரி, செம்மஞ்சேரி, பலவந்தாங்கல், கல்லுக்குட்டை, வேடந்தாங்கல், தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இந்த குட்டைனாலும் நீர்த்தேக்கம் தான். ஏரி சென்னஞ்சேரி, வேளச்சேரி, வள்ளுவர் கோட்டமே ஏரியில தானே கட்டப்பட்டிருக்கு. எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான். ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ அதில் பல ஏரிகள் இருக்குது. இதில் 22 ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில், இந்த இதில் பரந்தூரில். அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா? அதை யாரும் எதுக்கிறது இல்லையே. அது ஆக்கிரமிப்பு இல்லையா? கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. கடற்கரை நீர்நிலை இல்லை, அது நீர்நிலையில் வராதா? அதிகாரம் மிக வலிமையானது. அதனால அம்பேத்கர் சொல்றாரு, இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்ல, மிக கொடுமையானது. 2026 தேர்தலில் அதிமுக அணி, திமுக அணி, நீங்க தனியா இருக்கீங்க, தம்பி விஜய் தனியா நிற்கும். நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமா இருக்கும், யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்க எல்லாரும் தப்பா சொல்றீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு, இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க, அவ்வளவுதான். பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்ட பிரிச்சிருவாரு, கூரையை பிரிச்சிருவாருன்னு பேசிக்கிறீங்க. அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்றது, யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது. நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கெல்லாம் அருவருக்கிற பகத்சிங் என்ன சொல்றான்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள். சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம். அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கலாமே, இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே. அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை வருது? இந்த அரசியல்ல இருந்து
இந்த கோட்பாடு, இந்த தத்துவங்கள், இதிலிருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம். அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன? ஏற்றுக்குருவாங்களா என்ன? நீங்க சொல்லுங்க. ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை என்ன? அதை விடவா? மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா, கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்கை. அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. என்ன சொல்றாரு? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்க பயன்படுத்திக்கலான்றவள. இப்ப இது இல்லாத இரவுகளில் நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. அவருக்கே அந்த நிலைமை இருந்திருக்குது. எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துறாது. கிரகாம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கிருந்து அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான். ஏடா எங்கிருந்து ஒருத்தன் பேசுறான்னு. அது மாதிரி எடுத்தோடனே எது உடனே பாராட்டப்பட்டிருக்கு. ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லை என்ன? அப்படித்தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, பகவான் கிருஷ்ணர் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்குறாங்க. அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும்.